கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு யாருமே பேசாத ஒரு டாபிக்கை நான் பேசுகிறேன், சுளகுன்னு பேச விரும்புகிறேன். பிசாசு தேவனிடத்திலே வந்து பேதுருவையும் அவன் கூட இருந்தவர்களையும் சோதிக்கும்படி உத்தரவு கேட்டானா. எப்படி உத்தரவு கேட்கிறான் தெரியுமா? சுளகினாலே புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு. சுளகுல நம்ம ஊர்ல அதை மொரம்னு சொல்லுவோம், சுளகுன்னு சொல்லுவோம். உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் அரிசியை வாங்கி அப்படியே தண்ணியில் கழுகி அதை நம்ம ஊற போட்டுடுறோம். ஆனால் ஊர் நாட்டிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அரிசியை எடுத்து பொடன்னு புடைப்பாங்களாம். அதை ஒரு தடவை நானும் ட்ரை பண்ணலான்னு எடுத்து புடைச்ச போது அத்தனை அரிசியும் கீழே கொட்டிருச்சு. அதுக்குன்னு ஒரு நேக்கு இருக்குது, அதுக்குன்னு ஒரு வாக்கு இருக்குது. அல்லேலூயா. அதை வந்து புடைக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா பிள்ளைங்களே? உமி வேற, அரிசி வேற, தூசி வேற, பதறு வேறன்னு எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டு சுத்த அரிசியை மாத்திர வைக்கிறதுக்கு பேரு தான் சுளகு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்ன சில காரியத்துல பிசாசு சோதிக்கிறானா, நீ கவலைப்படாத. தேவையில்லாதது எல்லாம் பதரையும் தூசியையும் குப்பையையும் கர்த்தர் விலக்கிட்டு சுத்தமான அரிசியாக உன்னை மாற பண்ணுகிறதற்காகத்தான் இதை தேவன் அனுமதித்திருப்பார். இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு சில சோதனைகள் வருகிறதுக்கு காரணம் கர்த்தரை விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை, கர்த்தரை இன்னும் அதிகமாய் நெருங்குகிறதற்காகத்தான். சில போராட்டங்கள் வருகிறதற்கு காரணம் அந்த போராட்டத்திலேயே செத்து போகிறதுக்கு இல்லை, கர்த்தரோட இன்னும் நெருங்குறதற்காகத்தான். இப்போதெல்லாம் பிசாசுக்கு ஒரு சேலஞ்சை சொல்லுவேன். அவன் தேவையில்லாம யாரையாவது கொண்டு ஏதாவது விதத்துல என்னை நோண்டினான், ஆனால் 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டியதை 3 மணி நேரம் ஜெபிக்கிற அளவுக்கு தேவன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தந்தார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன்னை பிசாசு சில காரியத்துல புடைக்கிறானா, நீ எதுல வீக்கோ அதையே முன்னாடி கொண்டு வர்றானா? பொண்ணுல வீக்குனா பொண்ணையே தான் காட்டுவான், பணத்துல வீக்குனா பணத்தையே தான் காட்டுவான், பெருமை புகழ்ல வீக்குனா புகழையே தான் காட்டுவான். அதுல நீ விழாதபடி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு தான் திரும்ப திரும்ப வருகிறதே தவிர நீ விழுந்து போகிறதுக்கு இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கோ. நீ இயேசுவின் நாமத்தினால இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது கிடையாது, கர்த்தரா தருகிற ஒன்று. அதனால உன்னை பார்த்து சொல்றேன், உன்னை கர்த்தர் புடைக்கிறாருன்னா தேவையில்லாத பதரையும் குப்பையையும் தூசியை வெளியெடுத்து உன்னை சுத்த கோதுமை மணியாக தேவன் மாற பண்ணுவா. ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். எல்லா விதமான தடைகளையும் உடைச்சி அற்புதத்தை செய்து சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.